ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மூணாறில் ஒரு முக்கியமான ஒரு 3 இடம், ஸ் கவ் கவ்பாய் பார்க், ஸ்ட்ராபெர்ரி தோட்டம், நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு 3 இடத்த நாங்கள் போயிருந்தோம். நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். ஆனால் இந்த 3 இடம் மட்டும் நான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சி போனோடனே வேலையாக போனது போயிட்டுருக்கிறப்பயே ஒரு டேம் மாதிரி வந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு போனோம். ஆனால் நாங்கள் போகிற டைமில் அங்கே தண்ணி எதுவும் இல்லை. ஆனால் அந்த டேம் பார்க்குறதுக்கு வியூ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்கும் இன்னும் நல்லா அருமையான இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் இருந்திருக்கும் போருக்கு. நாங்கள் போன டைம் காலையில் 8:30க்கே போனதால் அங்கே போட்டிங் போக முடியல. அதனால் நாங்கள் கிளம்பி இன்னும் நிறைய இடம் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே கார்லேயே போய்கிட்டே இருந்து சில இடத்துல மட்டும் நின்று நல்லா வியூஸ் பாயிண்ட் எங்கே நல்லா தெரியுதோ அங்கே நின்று மட்டும் சும்மா லைட்டாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஆனால் போயிட்டுருக்கிறப்பயே கொஞ்சம் தூரம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து உள்ளே போனோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே இதுக்கப்புறம் இது போகாது, கார் போகாது, ஜீப்பு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கார் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஜீப் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஜீப்புக்கு வந்து 2000 கேட்டாங்க. அது ஒரு 3 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். என்ன, அந்த ஜீப்பில் போகிறது ரொம்ப டயர்டாயிரும், அந்த அளவுக்கு அங்கே இருக்கும். அப்படியே சரி பரவாயில்ல, இப்போ வந்துட்டோம் போயிடுவோமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போனோம். போயிட்டுருக்கிறப்பயே அங்கேயும் நல்லா வியூ பாயிண்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு பூ இருந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் பூ தான். ஆனால் தொட்டு பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது வந்து பறிச்சிட்டாலுமே கொஞ்சம் நாளைக்கு வாடாமவே இருக்குமா. பூவே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதால அதையும் பறித்து காட்டினார் அந்த ஜீப் டிரைவரு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே சுற்றி ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம் ஜீப்பில். அது தெரியுதா, ரோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த வழியாக தான் நாங்கள் வந்து ஜீப் வழியாக இப்படியே ஏறி அப்படியே வந்தோம். திருப்பி அப்படியே இன்னொரு வழியாக சுற்றி இறக்கி விட்ருவாங்களாம். அந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் ஜீப்பில் வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜீப் டிரைவர் வந்து ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தில் வந்து இறக்கி விட்டுட்டார். நாங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தையே பார்த்ததில்ல. ஸ்ட்ராபெர்ரியே இன்றைக்கி தான் பார்த்துருந்தோம். ஆனால் ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தை பார்த்துட்டு அது ஒரு சந்தோஷம். ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துக்குள்ளே போனோம். அங்கே என்னன்னா நம்ம வேணும்னா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே அப்போ தான் நாங்கள் லைவாக பார்க்குறோம். இப்படி தான் நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது ஒரு செடி கொடி மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா குளிர்ச்சியா செடியோட ஸ்ட்ராபெர்ரி இருந்ததை பார்க்க ஒரு நல்லா இருந்தது. அப்படியே ஸ்ட்ராபெர்ரி ஸ்டோர் நம்ம ஆனால் வந்து என்னென்னா நம்ம பறிக்கக்கூடாது, அது அவங்க மட்டும் தான் பறிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த செடியிலேருந்து பறித்து தின்ன தான் செஞ்சாங்க. நம்மளுக்கும் ஆசை இருந்துச்சு, அது செடியிலேருந்து பறித்து தின்ற ஆசைன்னு. நம்ம இருந்தால் நம்ம கடையில் தான் அங்கே இருக்கிற இடத்துல தான் வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே ஸ்ட்ராபெர்ரி ஜாமும் விற்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய டீ தூள், இந்த மலைப்பகுதியில் இருக்கிற டீ தூள் அதெல்லாம் விற்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு பறித்து தின்னணும்னு ஆசை வராதா? ஆசை வந்துருச்சு. அதனால் நம்மளும் என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ராபெர்ரி அதிலேருந்து பறித்து டபக்குன்னு வாயில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டென்ட்டு போட்டு தங்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ யாரும் தங்குறதில்ல, மழை டைம்ங்கிறதால அப்படி இப்போ யாரும் தங்குறதில்லன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சு, அருவி மாதிரி போச்சு. நாங்கள் பசங்கள்லாம் குளித்தாங்க. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான், பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு நீர்வீழ்ச்சி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அதை அப்படியே அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கவ்பாய் பார்க்குக்கு வந்துவிட்டோம். இதில் வந்து சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் விளாட்லாம். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கே பெரியவங்களுக்கு 40 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 30 ரூபா, 20 ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும். உள்ளே போயிடனோடனே சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஏகப்பட்ட உள்ளது இருக்கும். அதுக்கு தனித்தனி செப்ரேட் சார்ஜராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 500 ரூபா, சின்னவங்களுக்கு 300 ரூபா. அதாவது உள்ளே போனோடனே நிறைய விளையாட்டுலாம் இருக்கும். அதில் வந்து பெரியவங்களுக்குன்னு சொல்லி விளையாடுறது இருக்கும், சின்னவங்களுக்கும் விளையாடும். உள்ளே போனோடனே இருக்கிறது கோஸ்ட் ஹவுஸு தான், பேய் வீடு. உள்ளே போனோடனே அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங் சவுண்டாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பயம் இருக்காது. ஆனால் சின்னவங்களுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. அந்த மாதிரி சவுண்டு அப்படி இருக்கும். நம்ம பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு பெருசாக இருக்காது. சின்ன குழந்தைங்க ஆனால் கண்டிப்பாக பயப்படும், ஏன்னா சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அதில்
பாலம் தொங்கும் பாலம் மாதிரி அதில் இருக்கும், ஆடும். நம்ம போகிறப்பயே அது பாலம் ஆடுற மாதிரி இருக்கும். அது கலர் கலராக ரைடு சுற்றும். அதுக்கு முடிஞ்சோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணாடி வீடு. உள்ளே போனோன்னே எங்கே பார்த்தாலுமே கண்ணாடியாக இருக்கும். எந்த சைடு போனாலும் வாசல் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த போனோம்னா இடிச்சுக்குவோம். அந்த வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறது தான் இது. நம்மளுக்கு இதில் வழி கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்துச்சு. முன்னாடி போகிறவங்கள பார்த்து நம்ம அதுக்கு அவங்க பின்னாடியே போய் நம்ம வழியை கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். வந்தோடனே இந்த ராட்டனத்தில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து ரொம்ப வருஷம் கழித்து சின்ன வயசில் சின்ன ராட்டனில் சுற்றுனது. இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ராட்டனில் சுற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுலேயும் சுற்றிட்டு ஒரு என்ஜாய் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு தனியாக சார்ஜ் வரும். அதுக்கு தனியாக நம்ம அந்த லைன் பக்கத்தில் போய் நம்ம அந்த ஏரி ஃபுல்லாக சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தனி சார்ஜு. இதுக்குள்ளே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி, சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி உள்ள விளையாட்டு பொருளும் அங்கே இருக்கும். அதில் நம்ம விளையாண்டுக்கலாம். இது வந்து பலூனு. நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க ஏறி ஏறி விளையாடும்ல, அந்த மாதிரி ஏதாவது பலூன் வரும். இதெல்லாம் போக நம்ம எதிர்பார்த்தது இதுதான், ரோப் ரைடு. கைத்திலேயே தொங்கிட்டு போகும் பார்த்திங்களா, அந்த இது கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அள்ளு விட்டுரும், செம்ம பயம் வரும். இதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போனது. அதுக்கப்புறம் அடுத்தது சைக்கிள் ரைடு, அதுவும் போனோம். ஆனால் அது வந்து ரோப் மாதிரி ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாது, சைக்கிள் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும்னாங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுவும் அப்படி தான், பாதி தூரம் போனதுக்கப்புறம் அள்ளு விட்டுரும். நீங்கள்லாம் லைஃப்பில் இந்த மாதிரி போகாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போய் பாருங்கள். அப்புறம் சைக்கிளிங், கார் சைக்கிளிங் சொல்லுவாங்க. இது வந்து இது. ஆனால் இதில் ஒரு குறை என்னன்னா 2 தான் இருக்கும். அங்கே நிறைய பேர் நிற்பாங்க, 2 பேர் தான் இதில் விளாட முடியும் இந்த இதுக்குள்ளே. அது வந்து நான் அதுலேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு. ஒரு சின்ன பிள்ளைங்க சின்னத்தனமாக குழந்தைங்கத்தனமாக விளாட்றதுக்கு ஒரு ஏற்ற இது. அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் எல்லாமே தலைகீழாக இருந்துச்சு. டைனிங் டேபிளு, பாத்ரூமு எல்லாமே தலைகீழாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன எல்லாத்தையும் தலைகீழாக வச்சுட்டு அது ஒரு ஃபோட்டோ மட்டும் நேராக வச்சுருந்தாங்க. அது அவங்களா வச்சாங்களா இல்லை அதுவாக திரும்பிக்கிச்சான்னு தெரியல. இது இல்லாமல் அங்கே எவனோ குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தான். எல்லாமே இங்கே தலைகீழாக இருக்குது, இது மட்டும் ஏன் தலைகீழாக இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நான் அதை தலைகீழாக நிற்க வச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே 3D பிரிண்ட் இருந்துச்சு, 3D எஃபெக்டிவ் பிரிண்ட்டு. அது அப்படியே அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு குரங்கு மாமா கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் விடாமல் பேசுகிறதால கொஞ்சம் அப்பப்போ மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அது இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதில் அடுத்த வீடியோலேருந்து சரி பண்ணிக்கலாம்.